அதுங்க பண்ண தப்புல கூட நீ நல்லதை தேடுற. ஆனா உன் அருமை புரிஞ்சுக்காம அதுங்க நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே கோவமா வருது. என் வம்சத்துல பிறந்த பொண்ணுக்கு இப்படித்தான் ஊர் சிரிக்க கல்யாணம் பண்ணி வைப்பியா? தலை பிள்ளைக்கே இந்த கதி, அடுத்த பிள்ளைகளை பல்லக்கில ஏத்த போறேன். இனிமே நானும் இந்த வீட்டில் ஒருத்தன் தான் அத்தை. எனக்கு எங்கள் அம்மா எப்படியோ அப்படிதான் அத்தை நீங்களும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நீங்க தான் எப்படியாவது பேசி முடிக்கணும். அட அதை விடுங்க தம்பி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் கார்பரேஷன் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியதாகி போச்சு. அதனாலதான் நீங்க போன் பண்ண உடனே வர முடியாம போச்சு. என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிடுறேன். வாங்க கேஸ் வாங்க முடிச்சிருக்கனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். வாங்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். ஓ நீங்களா? உட்காருங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. பையன் நம்ம பையன் தான். பையன் மேல கேஸ் எதுவும் போட்டலையே? சும்மா விசாரிச்சுட்டு தானே இருக்கீங்க. பையன் மேல கை எதுவும் வச்சிடலையே? யோ சார், அந்த பையனை கூட்டு வாயா. ஓகே சார். ஏய் இங்க வா. மாப்ள, மாமா என்ன இப்படி அடிச்சிருக்காங்க? சார் என்ன சார் இது? நான் போலீஸ்கிட்ட பேசிட்டேன், அவன் மேல கை விரல் நகம் கூட படாதுன்னு சொன்னீங்க, இந்த அடி அடிச்சிருக்காங்க. சார் என்ன சார், நான் போன்ல அவ்வளவு தூரம் பேசினேன், அதுக்குள்ள நீங்க சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்களே. என்ன சார் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் எனக்கு இந்த இடத்துல என்னதான் சார் மரியாதை? இவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா? எனக்கு எவ்வளவு வருஷத்து நண்பர்னு தெரியுமா உங்களுக்கு? வீடு புகுந்து அந்த பையனை தூக்கிட்டு வந்ததும் இல்லாம இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளு மேலேயே கை வச்சிருக்கான். பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? சார் இள வயசு பையன், கொஞ்சம் வயசு புள்ள அப்படி இப்படின்னு இருக்கிறது சகஜம்தான். இல்லப்பா தம்பி, இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்பு. இனிமே இப்படிலாம் செய்யாதன்னு ஒரு புத்திமதியை சொல்லி மன்னிச்சு பெருந்தன்மையோட நீங்க தானே சார் அனுப்பிச்சு வைக்கணும் அவனை. இப்பவும் பெருந்தன்மையா தான் அனுப்பி வைக்கிறேன். இவனை அதை கூட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க. என்ன இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன உள்ள வச்சு ரவுண்ட் கட்டி அடிச்சிங்க, இப்போ என்னாச்சு? ஓஹோ, கரை வேடியை பார்த்தோன்னே காக்கி சடிக்கு காத்தறங்கி போச்சா? சார் தப்பு பண்ணது நானு, கேஸ் போட வேண்டியது உங்க வேலை. நடுவில் இவங்களா யார் சார்? மிரட்டலுக்கு பயந்து நீங்க கடமை தவறக்கூடாது இன்ஸ்பெக்டர். சார் நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு எல்லாம் சம்பளம் இந்த கவர்மெண்ட் கொடுக்குதா இல்ல இந்த மாதிரி அரசியல்வாதிங்க கொடுக்குறாங்களா சார்? யோ யாரே நீ? இந்த ஆள்கிட்ட எவ்வளவு காசு வாங்கின? தம்பி என்ன மாப்ள? சார் பணம் இருக்கிறவங்க யார் மேல வேணாலும் எப்ப வேணாலும் கை வச்சலாமா சார்? இப்போ நாளைக்கே உங்க சுப்பீரியர் ஆபீசர் மேல கை வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இவரை விட பெரிய அரசியல்வாதி இருந்தா வெளில விட்டுருவீங்களா? என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பம் பாக்கெட் வெயிட்டா இருக்கான்னு பாத்துட்டு வரணும், அவ்வளவுதானே? ஆனா பாவம் சார், உங்களை மாதிரி பப்ளிக் சர்வெண்ட் நிலமெல்லாம் இந்த மாதிரி நீங்க போலீஸ் ஸ்டேஷன் நடத்துறதை விட அதுக்கு பதில் உங்களை மாதிரி அரசியல்வாதிக்கு குத்தைக்கு விட்டு போயிடலாம். யோ என்ன அதெல்லாம்? இவன் பேசுற பேச்சுக்கு நானே 4 சாத்து சாத்திடுவேன். அப்போ நம்ம பிள்ளையும் சேர்ந்து என்னைய என்கவுண்டர்ல போட வச்சிருங்க போல இருக்கு. அண்ணா நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. வீட்டுல நடந்த சண்டையை மனசுல வச்சுக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கானே, தயவு செஞ்சு நீங்க வருத்தப்படாதீங்கண்ணே. இன்ஸ்பெக்டர் சார், என் மேல கேஸ் போற அளவுக்கு நான் தப்பு ஒன்றும் பண்ணலன்னா என்ன எதுக்காக அடிச்சிங்க? விசாரணை கைதியை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு சட்டம் தெரியும் சார். நேரா கோர்ட்டுக்கு கூட்டு போய் என் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ற வழியை பாருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல லஞ்ச ஒழிப்பு துறையில நானே புகார் பண்ண வேண்டியிருக்கும். பாத்தீங்களா எப்படி திமிரா பேசுறான்னு? ஏன்டா மாப்பிள்ள இப்படி பேசுற? மாமா மாப்பிள்ளை கூப்பிட்டு நான் போறேன், நீங்க அண்ணனை கூட்டிட்டு. ஆமாமா நான் கிளம்புறேன். இப்படி ஒரு பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு ஏன் என்ன மாதிரி ஆளோட உசுரை வாங்குறீங்க? இவன் உலகமகா கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. சாரி இன்ஸ்பெக்டர், நான் வரேன். சரி. யோ சார், டீ என்னாச்சு? மாப்பிள்ள சீக்கிரம் வாங்கிட்டு வாயா. இது உனக்கே நல்லா இருக்கு. ஓகே சார். வீட்டுல மான மரியாதையோட யாரும் சந்தோஷமா வாழ வேண்டாமா?
கேஸ் மட்டும் போட்டிருந்தாங்கன்னு வையேன் ஓ லைஃபே ஸ்பாயில் இருக்கும். ஆமாமா இப்ப மட்டும் வாழ்வாங்கன்னு வாழறேன் பாருங்க. அதான் உங்க மாமனார் என் வாழ்க்கையை காலடியில போட்டு தேய்ச்சிட்டாரு. யோ என்ன கூட்டு போறீங்களா இல்ல தூக்கி உள்ள போடவா? இல்ல சார், நான் கூட்டிட்டு போறேன். வா மாப்ள. சார் கூடிய சீக்கிரம் நான் திரும்பி வருவேன் மாப்ள, சார். நான் சொல்றத கேளு. மொத அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கயா. வாங்க மாப்ள. பாத்து. நம்ம சொன்னதை எல்லாம் முடிஞ்சிரும்ல, அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்கு? மதி, எந்திரிச்சிட்டியா? போய் முகம் கழுவிட்டு வா. என்ன காஃபி போட்டிருக்கேன், டீயும் போட்டிருக்கேன், உனக்கு வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன். போய் குளிச்சிடு. மாப்பிள்ளை எந்திரிச்ச உடனே அவர் காஃபி போட்டு கொடுத்துரு. என்ன ஏன் அழற? உன் மனசு நோக்குற மாதிரி நான் எதுவுமே சொல்லலையே. அதாம எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு இவ்ளோ கஷ்டம் கொடுத்ததுக்கு என்ன எவ்வளவு வேணாலும் திட்டலாம். ஆனா நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா. அம்மா, நிஜமாவே உனக்கு என் மேல கோவம் இல்லையா? இல்ல அந்த அளவுக்கு மனசு வெறுத்து போய் என்ன ஒதுக்கிட்டியா? கோவம் இல்லைன்னு யார் சொன்னது? இருக்கு. இனிமே கோவப்பட்டு என்ன ஆகுது? ஆனா அந்த கோவத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட. இனிமே அம்மாவுக்கு சின்ன கஷ்டம் கூட தராம நல்லா வாழ்ந்து காட்டணும். அது உன் கையில தான் இருக்கு மதி. என்னென்னமோ நடந்துருச்சு. எது எப்படி இருந்தாலும் நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் நல்லபடியா வாழணும். குடும்பம்னு வந்தா 1000 பிரச்சனைங்க வரும் போகும். எல்லாத்தையும் பொறுமையா பக்குவமா சமாளிக்கணும். எப்படி பார்த்தாலும் உன்னோட கல்யாணம் நட்ராஜையும் சூர்யாவையும் நிச்சயம் பாதிச்சாலும் பாதிக்கும். ஆனா அதுக்காக நீ கவலைப்படாத. நமக்கு எதிராக இருக்கிற கெட்ட விஷயத்தை கூட நல்லதா மாத்திக்கிற புத்திசாலித்தனத்தோட நடந்துக்கோ. என்ன அம்மா, எனக்காக நீ பட்ட அவமானம் எல்லாம் போதும். என் ஆயுசுக்கும் என்னால உனக்கு இனிமே ஒரு சின்ன சங்கடம் கூட வராது. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அம்மா உலகத்துல யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த அருமை புரியாம நான் நடந்துக்கிட்டேன். அம்மா, இனிமே எனக்கு ஒரு பிரச்சனைன்னு என் ஆயுசுக்கும் உன்கிட்ட வந்து நிக்க மாட்டேம்மா. எனக்கு இது போதுண்டா தங்கம். உங்க 3 பேர்ல எனக்கு நீ ரொம்ப முக்கியம். நீ கவனமா நடந்துக்கணும், பொறுப்பா நடந்துக்கணும்னு அம்மா ஆசைப்படுவேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஏதாவது ஆயிட்டா கூட ஏமா இப்படி எல்லாம் பேசுற? எப்போ ஒரு நாள் நடக்க போறது தானே சொல்றேன். அப்போ நீ அக்கா மட்டும் இல்ல, அம்மா ஸ்தானத்துல இருந்து தம்பி தங்கச்சி எல்லாம் பாத்துக்கணும். இனிமே நீ வாழற ஒவ்வொரு நாளும், பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எவ்வளவு பொறுப்போட இருக்கணும்னு நீ புரிஞ்சுக்கோ. இப்ப என் கவலை எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல
உன்னை நல்ல மருமகளை ஏத்துக்கிட்டு நல்ல விதமா நடத்தணுமேங்கிறது தான். சுண்ணாம்பு வேற இல்லையா? இவளா? இவ எதுக்கு இங்க வரா? சரியான விடியா மூஞ்சியாச்சா இவ. வா வசந்தா, வா வா. தூரத்துல நீ வந்துட்டு இருந்தியா? மகாலட்சுமியே நடந்து வரா மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். பக்கத்துல வந்தா நீதான். நல்லா இருக்கியா? கொஞ்சம் வெத்தலைக்கு சுண்ணாம்பு இருந்தா கூட. என்ன வசந்தா அப்படி பாக்குற? சுண்ணாம்பு தானே கேட்டேன். உன் மகன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் பாரு. என்ன வசந்தா, வெத்தலைக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு கேட்டா பாக்கு வெத்தலையே மாத்திக்கலாம் நீ சொல்றியா? முதல்ல உன் மகன் எழுதின கடிதாசியை படிச்சு பார்த்துட்டு எது வேணாலும் பேசு. கூட இப்படி சித்ரா, என்னம்மா? இப்படி வாடி. இந்த கண்ணாடி எங்க வச்சான்னு தெரியல. இந்த லெட்டரை உங்க அண்ணன் தான் எழுதியிருக்கானான்னு பாரு. என் புள்ளைக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் எல்லாம் அவனுக்கு அவ்வளவா வராது. லெட்டர் எழுதுனா இங்கிலீஷ்ல தான் எழுதுவான். பார்த்து சொல்லுடி, உங்க அண்ணன் தான் எழுதியிருக்கானா? இந்த லெட்டரை அண்ணன் தான் எழுதிருக்குமா? ஆமா, என் புள்ள தான் இங்க வந்து 2 மாசத்துக்கு மேல ஆகுதே. இந்த கடிதாசியை உன் பொண்ணுகிட்ட எப்ப கொடுத்தானா? 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்கணும். 2 மாசத்துக்கு முன்னாடினா உன் பொண்ணுக்கு இந்த கடிதாசி படிக்க இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சதா? அப்போ இத்தனை நாளும் இதுக்கு முன்னாடி வந்த காதல் கடிதாசி எல்லாம் படிச்சிட்டு இருந்தாளா? இல்ல சம்பந்தம் பேச இன்னைக்குதான் நல்ல நாளுன்னு ஜோசிகாரன் இங்க அனுப்பிச்சு வச்சாரா? என் பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க. அவ பச்சை மண்ணு. இந்த கர்மம் எனக்கு இப்பதான் தெரியும். உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். பச்சை மண்ணு. அந்த பச்சை மண்ணு தான் 2 மாசமா இந்த கடிதாசியை மறைச்சு வச்சு ரசிச்சு படிச்சுட்டு இருந்தாளாக்கும். அந்த மகராசியை தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்கிறத விட்டுட்டு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க. போய் உன் பொண்ணுக்கு 4 நல்ல விஷயத்தை சொல்லி கொடு. போ. வந்துட்டா. உன் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கதான் காவியமா ஓவியமா என் பிள்ளைய நான் வளர்த்தி வச்சிருக்கிறேனா? எப்படா என் புள்ள ஊருக்கு வருவான்னு காத்திருக்க வேண்டியது. அவன் வந்த உடனே சீவி சிங்காரிச்சுட்டு தலைக்கு மினிக்கிட்டு உன் பொண்ணு அவன் முன்னாடி போய் நின்றுப்பா. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போவாத. அந்த கடிதாசி உன் மகன் எழுதுனதுதான். அவன் பாட்டு கடிதாசியை கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப என் பொண்ணு ஏய், சும்மா கடிதாசி கொடுத்தான்னு கூப்பாடு போடாத. ஏன் போஸ்ட்மேன் கூட தான் தினம் வீடா கடிதாசி கொடுக்குறான். அதுக்காக அவனை பஞ்சாயத்து கிளப்பியா? அநியாயமா பேசாத. உன் பையன் கடிதாசி கொடுத்ததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஏய், அவன் ஆம்பளடி. 1000 குட்டி சேவரை தாண்டுவான். நீ உன் பொண்ணை சரியா வளர்த்தி வச்சிருக்கணும். சரி, இவன் கடிதாசி கொடுத்தானே வச்சுக்க. உன் பொண்ணு சரியா வளர்த்தி வச்சிருந்தீனா அவ கை நீட்டி இந்த கடிதாசி வாங்கியிருப்பாளா? இப்ப இந்த கடிதாசியை வாங்கினவ அடுத்தது என்னெல்லாம் பண்ணுவாளோ? நீயும் ஒரு பொண்ணை பெத்திருக்க. எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? கடிதாசி கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை ஏதோ பேசி மயக்கி வச்சிருக்கா. அது விவரம் தெரியாத பொண்ணு. கிறுக்கு பிடிச்ச கணக்கா இருக்குது. ஓஹோ, இப்ப நீ இப்படி வரையா? கல்யாண பேச்சு எடுத்தாலே புடி கொடுத்து பேச மாட்டா. முதல்ல உன் மகனை வர சொல்லு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஆமாய்யா, இங்கனே சண்டை அதானே. காலையில இருந்து என்னடா ஆரம்பிக்கலையான்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நமக்கு ஏன் தொல்லை? இழுத்து வாடி வா, நல்ல மகராசியா வா. என் பையனோட படிப்பு என்ன, அழகு என்ன, அவன் பேசுற இங்கிலீஷ் பீஸ் உன் பரம்பரையிலே எவனாவது பேசுவானாடி? ஆசைய வளர்த்தானா ஆசைய. ஏய், உன் பொண்ணுக்கு மட்டும் ஒண்ணுமே தெரியாதாக்கும். வந்துட்டா தஞ்சாவூர் தட்டுல தாம்பூலத்தை மாத்துறதுக்கு. இந்த கரும பிடிச்ச கடிதாசி தானே இதுக்கு எல்லாத்துக்கு காரணம். இது கிழிச்சு போட்டா ஐயோ, பெருசா தூக்கிட்டு வந்துட்டா ஆதாரம்னு. இப்ப என்னடி, இப்ப என்ன ஆதாரத்தை காட்டுவ? கிழிச்சு போட்டேன்ல, என் புள்ள குடுத்தா புடலங்க வளர்த்தான்னு என்னத்தை காட்டுவ? இனிமே என்ன பண்ணுவ? உன் தகுதிக்கு ஏத்த இடத்துல உன் அருமை பொண்ண தள்ளி விட முயற்சி பண்ண. அதை விட்டுட்டு கடிதாசின்னு என்கிட்ட வந்து மிரட்டி காரியத்தை சாதிக்கணும்னு பாக்காத. இந்த பொண்ணை உன் வயிற்றுல தான் பெத்தியான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. நீ நல்லா இருப்பியா? நல்லாவே இருக்க மாட்ட. இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவம். ஆஹா, போ வேலையை பாரு. இந்த வார்த்தை என்னை பார்த்து எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. எதுவுமே பழிக்கல. நீ சொல்றதாவது பழிக்குதான்னு பாப்போம். போ. ஏண்டி இவ்வளவு
உங்க அண்ணங்காரனுக்கு என்ன லூசா புடிச்சிருக்கு. தேடி கண்டுபிடிச்சு ஒரு பஞ்ச பரதேசி வீட்டு பொண்ணுக்கு போய் கடுதாசி கொடுத்துருக்கான். 10 ஏக்கர் நிலம் பெசர்காருன்னு ஒரு மச்சி வீட்டுக்கார பொண்ணு கொடுத்திருந்தா அப்படியே வளைச்சு போட்டிருந்திருக்கலாம். கருமம் இவளுக்கு போய் கடுதாசி கொடுத்துருக்கான். சும்மாருமா, போன தடவை அண்ணன் ஊருக்கு வரும்போது 3 நாள் தான் இங்க தங்கி இருந்தது, அதுக்கே இப்படி. ஏய் போட்டனா, அவன் யார வேணா என்ன வேணா பண்ணிட்டு போட்டுண்டி. ஆனா கண்ணுக்கு அழகா இருக்கணும், கழுத்துக்கும் நகையா இருக்கணும். அதை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாத போய் கடுதாசி கொடுத்துருக்கான். அவனை என் மகன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடி. அம்மா, அவன் ஆடுற ஆட்டத்துக்கு நீயும் மேலம் கொட்டுற. ஏதோ இப்ப வந்தவளை விரட்டி அடிச்சிட்டே சரி. திடீர்னு உன் பையன் அண்ணக்காவடியா பார்த்து இழுத்துட்டு வந்தானே, அப்ப என்ன பண்ணுவ? தாலியோட வந்தவளை அடிச்சு விரட்டவா முடியும்? ஏய், யாருக்கிட்ட என்ன வார்த்தை பேசுற? அவனை இழுத்துட்டு வந்தாலும் அவளை ஏத்துக்க நான் என்ன கேனச்சிருக்கியா? நான் பாஞ்சாலிடி. இத பாரு, அவனை வளர்த்து பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சது வசதியான இடத்துல வரன் பார்க்கதான். தங்கமா ஜொலிக்கிறவதான் இந்த பாஞ்சாலிக்கு மருமகளா வரணும். எவனாவது வெறும்பைய மகளை இழுத்துட்டு வந்துட்டா நான் சும்மா விட்டுருவனா? நான் போடுற போட்டுல அவ பிறந்த வீட்டுக்கு ஓடிட மாட்டா. கழுத பொடி வேற தீந்துருச்சு, போய் வாங்கிட்டு வா. சி, பொடி இல்ல, சுண்ணாம்பு இல்ல. ஏய், என்னடி பண்ற? கடையில நிறைய பேர் நின்னுட்டு இருப்பாங்கம்மா. போட்டனா குறி, எப்ப பார்த்தாலும் கண்ணாடி கைமா. புரி, போய் பொடி வாங்கிட்டு வா. மூஞ்சி அவ்வளோ வேலையே கிடையாது. ஏய், சீக்கிரமா வா. பொடி போடாம மூக்கு வேற நமங்குது. மேடம் என்ன பாக்குறீங்க? இல்ல சார், இப்பெல்லாம் கள்ள நோட்டு வருதே, அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க வர்றவங்களை எல்லாம் சந்தேகப்படுறீங்க? ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க சார், எல்லாரையும் தான் செக் பண்றோம். நீங்களும் தெரியாம வாங்கிருக்கலாம்ல. என்னமோ போங்க. அக்கா, ஊர்லேருந்து தம்பி வந்திருக்காப்ல, பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்லையா. நான் போய் ½ ஹவர்ல கூப்பிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் ஏற்பட்டு பார்த்துக்கா. தேங்க்ஸ்க்கா. எக்ஸ்கியூஸ் மீ, காத்தடிக்கணும். இது வர மச்சான், காத்தடிக்கணும், கொஞ்சம் இறங்கி நில்றா. டேய், பெட்ரோல் பங்க்ல மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுடா. இங்க என்ன நோண்டிட்டு இருக்க? என் ஆளுக்கு ட்ரை பண்றேன் மச்சி. என்னடா மிஸ் கால் கூட கொடுக்காம டபாய்க்குதா? டேய், கேர்ஃபுல்லாடா. இப்பெல்லாம் பொண்ணுங்க ஆளை மாத்துறது மாச கணக்குல, வார கணக்குல. ஏய், நீ வேற டென்ஷன் ஆகாதடா, வேலையை பாரு. ஐயா, நேத்து ஈவினிங் பேப்பர் பார்க்கலையா? 2வது காதலுக்கு மரியாதைன்னு ஒரு மேட்டர் போட்டிருந்தான், பாத்தியா? மச்சான், பாண்டி பஜார் பிளாட்ஃபார்ம் கடையில செப்பல் வாங்கிட்டு சைஸ் சரியில்லைன்னு மாத்துற மாதிரி ஒரு பொண்ணு அவ லவ்வரே மாத்திருக்காடா. அதுவும் நம்ம ஒரு பொண்ணுடா.